என்னாகமும் 32ஆம் அதிகாரம் 7வது வசனம், நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? இன்றைக்கு அநேகர் மற்றவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களை எழுப்பி கட்ட செய்கிறவர்களாக அல்ல, திடனற்று போகும்படி செய்கிறவர்கள் தான் அநேகர் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு சிலர் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சொல்வார்கள், அவர்கள் மற்றவர்களை பார்க்கும்போது, ஐயோ என்ன இப்படி ஆகிவிட்டீர்கள், இழைத்து போனீர்களே, உடம்புக்கு ஏதாவது ஆகிவிட்டதா, இப்படியான கேள்விதான் கேட்பார்கள். இப்படி கேட்கும்போதே மற்றவர்களுக்கு அவருடைய ஆவி ஆத்மா எல்லாம் தொய்வடைந்து போய்விடும். நாம் பார்க்கிற மனிதர்களிடத்துல சந்தோஷமாக சிரித்து அவர்களை விசாரித்து அவர்களை நம்ம ஊக்கப்படுத்த வேண்டுமே தவிர இப்படி பயமுறுத்துகிற திடனற்று போகிற காரியங்களை செய்யக்கூடாது. ஆராய்ச்சியாளர்கள் ஒரு காரியத்தை செய்தால், நல்ல திடகாத்திரமா இருந்த ஒரு மனிதன் ஆபீஸ்குள்ள வரும்பொழுது ஒவ்வொரு இடத்திலும் சொன்னார்கள், நீ அவனை பார்த்து சொல், என்ன ஆகிவிட்டது, உடம்புக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கிறேன், இல்லையே உங்களை பார்த்தா அவன் முகம் ஒரு மாதிரி இருக்கிறத, இப்படி எல்லாரும் கேட்க ஆரம்பித்தார்கள். மாலை அவன் வீட்டுக்கு போறதுக்குள்ள அவனுக்கு காய்ச்சல் வந்தது, படுத்த படுக்கையாய் அவன் வீட்டில் போய் படுத்தான், ஏதோ தனக்கு ஆகிவிட்டதே. நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களை கட்ட வேண்டுமே தவிர மற்றவர்களை திடனற்று போக செய்யக்கூடாது. மற்றவர்களை ஊக்கப்படுத்துவோம், உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.